ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டீங்க. அந்த டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த வீடியோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாமினர், ஜூனியர், சீனியர், அதுக்கு இல்லாமல் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ மார்க் எக்ஸாமு, அது இல்லாமல் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ், எந்தெந்த கொஷின்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அது கிளியராக இந்த வீடியோ இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டு உங்களுக்கு இருக்குங்க. பார்ட் ஏல வந்து 50 மார்க்கு, பார்ட் பியில் வந்து 120 மார்க்குங்க. ஓகேங்களா? பார்ட் ஏனா அது என்னென்னா தமிழ் புக்குங்க. 6 to நீங்கள் 10th வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படித்தா போதும். ஏன்னா இப்போ போன வருஷம் நடந்த எக்ஸாம், அதுக்கு முந்தின வருஷம் நடந்த எக்ஸாம், இப்போ பாண்டிச்சேரி அவங்க தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே எல்லாமே சேர்ந்து புது புக்கில் மட்டும்தாங்க வந்திருக்கு. பழைய புக்கில் எந்த கொஷினுமே மேக்ஸிமம் வரலைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 6 to 10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு டாப் டு பாட்டம் எல்லாம் தெளிவாக படிச்சுக்குங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் வரப்போகுது. ஏன்னா இந்த 50 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி 50 out of 50 எடுத்து ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக படித்தாலாம். ஏன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நம்ம நிறைய கண்டக்ட் பண்ணும்போது எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் 50 கொஸ்டினுக்கு 50 மார்க் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்க. ஏன்னா ஜிஎஸ் கொஞ்சம் டவுட்டு, நிறைய கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஜிஎஸ் அடுத்த பட்சத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பார்ட் ஏல 50 மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு தயாராகணுமோ அந்தளவுக்கு தயாராகிக்கிங்க. ஏன்னா இந்த ஹால் டிக்கெட் வரல. அதனால் நீங்கள் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தயார்படுத்திங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பார்ட் பி எவ்வளோ மார்க்னா 120 மார்க்கு, 120 கொஷின் இருக்குங்க. இந்த ரெண்டையும் ஓவராலாக சேர்த்தும் போது 170 கொஷின் ஆகுங்க. பார்ட் பியில் வந்து 120 மார்க்குங்கும் போது மேக்ஸ் எவ்வளோ கொஷின் இருக்குன்னா எக்ஸ்பர்ட் 30 to 35 கொஷின் கண்டிப்பாக வருங்க. அதில் 20 கொஷின் ஈஸியாக இருக்குங்க. மிச்சம் ஒரு 10 கொஷின் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க. மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாவே 35 மேக்ஸ் கொஸ்டினுக்குன்னா 32, 33 போட்டலாம். ஒரு 2 or 3 கொஷின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைண்டு கால்குலேஷன் செம்மா இருக்குது. அதுதான் நீங்கள் ஒரு சிலருக்கு மைண்டு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதுக்கு நான் முடிஞ்சால் கண்டக்ட் பண்ணி நானே கொஷினை அரேஞ்ச் பண்ணி நானே அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு. அதனால் மேக்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் முடிச்சிருங்க. தமிழ் 50 கொஷின்ங்கும் போது 6 to 10th வரைக்கும் ஓவராலாக படித்து கவர் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் என்னோட பெஸ்ட் ஐடியா என்னென்னா மேக்ஸ் பாருங்கள். ஏன்னா மேக்ஸில் தான் நிறைய கொஷின் இப்போது பாண்டிச்சேரி கொஷின் அதில் எல்லாம் மேக்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தமிழை முடிச்சோன்னே மேக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கவர் பண்ணிங்க. எல்லா டாப்பிக்கையும் பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற டாபிக் மட்டும் பார்த்துங்க. அந்த 15 டாபிக் தாங்க. 15 டாப்பிக்கில் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப் எல்லாம் மிக முக்கியமான டாப்பிக்குங்க. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு கம்பல்சரி இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம கண்டென்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேங்க. அந்த கண்டென்ட் வீடியோ பார்க்காதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போய் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கண்டிப்பாக போய் பாருங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸில் எவ்வளோ கொஷின் வருனாங்க 30 to 35 கொஷின் வருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ மேக்ஸை கவர் பண்ணி முடிச்சாலும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க சொல்கிறேன்னா பாலிட்டி கொஷின் பார்க்க சொல்கிறேங்க. ஏன்னா பாலிட்டியில் 20 கொஷின் சம்திங் அந்த நியரஸ்ட்டு வருங்க. நீங்கள் பாலிட்டி ஓரளவு கவர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷின் பாலிட்டி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கூட போட்டிருந்தேன் டாப் 50 பாலிட்டி கொஷின் போட்டிருந்தேன். அது மாதிரி இதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின் ஈஸியாக எடுத்துடலாங்க. இப்போ எவ்வளோ கொஷின் எடுக்கலாங்க? தமிழில் 50, மேக்ஸில் 30, இதில் 20ங்கும் போது 100 கொஷின் உங்களுக்கு சாலிட்டாக கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா இதையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சயின்ஸ் படிக்கிறீங்க. சயின்ஸ் 6 to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை படிச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே எதுவுமே வராதுங்க. நீங்கள் அப்படி கூட என்னால் படிக்க முடியல, டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா புக் பேக் கொஷின் இருக்குமா, புக் பேக் கொஷின் ப்ளஸ் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள புக்குள்ளே வந்து மேலும் அறிந்து கொள்வோம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு இருக்குங்க. அந்த பாக்ஸ் கொஷின் இதையெல்லாம் ஓவராலாச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 10th வரைக்கும் உங்களால் லைன் பை லைன் படிக்க முடியலன்னா இது மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிடுங்க. அது கவர் பண்ணிங்கன்னா 30 கொஷின் ஆட்ட சயின்ஸில் இருக்குங்க. அந்த 30 கொஷினில் 25 கொஷின் ஆட்ட சம்திங் அந்த நியரஸ்ட்டில் வந்துருங்க. இதில் 25ங்கும் போது 125 கொஷின் ஆட்ட நம்மளுக்கு கரெக்டாக வந்துருங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணீங்கன்னா ஜனவரி டு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட போதுங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்துடும். அதனால் அந்த மந்த்து கொஷின் கேட்க சான்ஸ் இல்லை. நீங்கள் செப்டம்பர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கங்க. அதுக்கு வீடியோ வேணா கூட நம்ம போட்டுடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஐஎன்எம் மட்டும்தான் இருக்குது, ஜாகிரஃபி இல்லை. ஆனால் ஜாகிரஃபி ஒரு கொஷின் 1 or 2 கொஷின் எப்பாச்சும் ஒரு டைம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் ஜாகிரஃபி படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சிங்கன்னா போதும். ஹிஸ்ட்ரி டிஎன்பிசி குரூப் 4 இருக்குமா அந்த டாபிக் ஹிஸ்ட்ரி பார்த்து முடிச்சுட்டு
ஐஎன்எம் பார்த்து முடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இந்திய சுதந்திரம் அதுக்கு முன்னால் என்னென்ன ஐஎன்எம் யார் யார் குறிப்பிட்ட ஒரு 25 பேர் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஐஎன்எம்ல கேட்பாங்க டீட்டெயிலாக. அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓவராலாக இது இந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா கூட போதுமானது உங்களுக்கு. இது வந்து எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஓவராலாக 170 கொஷின் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் 150+ மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்டர்வியூவில் நீங்கள் பெஸ்ட்டாக ஓரளவுக்கு நல்லா பண்ணலினா கூட இதில் மார்க் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கூட இதில் ஒரு இன்டர்வியூவில் 30 மார்க்கு கூட ஒரு 20 மார்க் எடுத்துட்டிங்கன்னா கூட இதில் 150 எடுத்தீங்கன்னா 170 கட் ஆஃப் வந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இனி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குதா, எவ்வளோ டேஸ் இருக்குது யாராலையும் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிற டைமில் யூஸ்ஃபுல் பண்ணி படிங்க. ஏன்னா நம்ம மார்க் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுதான். இது வந்து செகண்ட் கேட்டகரி. இதில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா கூட இதில் கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்குங்க. தமிழ் உங்களுக்கு ஸ்கோர் மார்க் பேப்பர்னோடனே தமிழும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இந்த 50 மார்க் 50 எடுக்கிறதுக்கு உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. அதே போல் பார்ட் பியில் நீ முக்கியமாக மேக்ஸை கவர் பண்ணி முடிச்சுட்டு பாலிட்டி கவர் பண்ணி முடிச்சு சயின்ஸை கவர் பண்ணி முடிச்சு ஹிஸ்ட்ரி படிங்க. நான் சொன்ன ஆர்டர் படி படித்து முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நானே வீடியோ போட்டுறேன். அதுக்கு எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த ஆர்டர் படி மேக்ஸு பாலிட்டி அதுக்கப்புறம் சயின்ஸு அதுக்கப்புறம் இது முடிங்க. ஆனால் சயின்ஸ் வந்து போன டைம் பாண்டிச்சேரியில் கேட்ட கொஷின் பேப்பரில் கூட நிறைய சயின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அந்த கொஷின் பேப்பரை கூட டவுன்லோட் பண்ணி ஒருக்கா பார்க்கணுன்னா பாருங்கள். அதை கூட நம்ம போடலாங்க. கண்டிப்பாக இதில் 170க்கு 155 அல்லது 155 எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதில் எடுத்துட்டிங்கன்னா இன்டர்வியூவில் சப்போஸ் ஒரு 20 எடுத்தீங்கன்னா கூட போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் போக சான்ஸ் இருக்குது. டோட்டலாக 200 மார்க் உங்களுக்கு ஓவராலாக எடுப்பாங்க. நல்லா படிங்க, எல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு மேலே ஏதோ ஒரு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். தெளிவாக தான் சொல்லிக்கிறேன். எப்படி படிக்கணும் எந்த ஆர்டரில் படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு தமிழை எல்லோரும் கவர் பண்ணி முடியுங்க. நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டுக்கங்க. கண்டிப்பாக போடுங்க. நாம் கொடுத்த ஷெடியூல் டெய்லி வந்து லைவில் அட்டன் பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் படித்தது ரிவிஷன் பண்ணக்கு ஒரு ஷெடியூல் போடுங்க. டெய்லி ஒரு சிக்ஸ்த்து ஃபுல்லாக ஒரு நாள் போட்டு ரிவிஷன் பண்ணி முடிங்க. அப்படி முடிச்சிங்கன்னா தான் டெய்லி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லு 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறேன்னு சொல்லியெல்லாம் படிக்காதீங்க. டெய்லி ஒரு டேம் அல்லது இல்லை ஒரு 3 டேம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அப்படி போட்டு படிங்க. நாளைக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 6 மறுபடியும் திருப்பி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓவராலாக எதுவுமே மறக்காதுங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தமிழில் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா மேக்ஸ் டெய்லி எல்லா கண்டென்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கிறேன். அந்த கண்டென்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போர்டில் நான் நடத்தினது அப்படியே பார்த்தா மட்டும் போதாது. அப்படி மட்டும் ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுத போகாதீங்க. 1 or 2 சம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறங்கிறது எல்லாம் தெரியும். கண்டிப்பாக மேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற டைமில் டெய்லி ஒரு டாபிக் எடுத்து ஒரு 10 சம் இல்லை 15 சம்மாட்டம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களால் சம் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அரசியலமைப்பு எடுப்பீங்களா? அந்த அரசியலமைப்பில் வந்து டெய்லி டாப் 50 கொஷினாட்டம் நம்ம போட்டுருக்கிறோம். அந்த டாப் 50 கொஷின் டெய்லி பண்ணி ஒரு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ என்னன்னா தமிழ் நம்மளுக்கு மேக்ஸ் பாலிட்டி கவர் ஆயிடுச்சாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சு சயின்ஸ் டெய்லி நான் முடிஞ்சா நானே டெய்லி ஒரு கண்டென்ட் ஒரு 50 கொஷின் ஆட்ட போட்டுடலாங்க. டெய்லி அதை பார்த்துக்குங்க. 6 to 10th வரை கம்பல்சரி இருக்கிற புக் பேக் கொஷின் நீங்க பார்த்தீங்கன்னாவே போதுங்க. புக் பேக் மேட்ச் த ஃபாலோயிங் அதில் மின்னோட்டம் சில சம்மெல்லாம் புக் பேக்கில் இருக்குங்க. அந்த சில சம்மு பார்த்துக்கங்க. ஏன்னா எக்ஸாமினர் ஜூனியர் சீனியரில் கேட்க சான்ஸ் இருக்குங்க. இதை பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மேலும் அறிந்து கொள்வோம் கம்பல்சரி பாருங்க. அது கூட ஒன் PDF நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். முடிஞ்சா உங்களுக்கு சென்ட் பண்றேங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போங்க. ஹிஸ்ட்ரியுமே INM பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே போனீங்கன்னா ஓவரால உங்களால 150+ எடுக்க முடியுங்க. 150+ எடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இன்டர்வியூ நீங்க ஓரளவுக்கு பண்ணீங்கன்னா கூட ஒரு 20 மார்க் வந்துச்சுன்னா 150 + 20 170+ கட் ஆஃப் வந்துருங்க. ஓவராலாக நீங்கள் செலக்ட் ஆக நல்ல சான்ஸ் இருக்குங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிட. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் பார்க்குறது நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் GSல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு டெய்லி ஒவ்வொரு டாபிக் கண்டென்ட் வீடியோவாக வருங்க. மேக்ஸ் ஓவராலாக முடிச்சாச்சுங்க. இந்த மென்சுரேஷன் மட்டும்தாங்க இருக்குது. நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு மென்சுரேஷன் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட நம்ம மேக்ஸ் கண்டென்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கண்டென்ட் வீடியோ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அங்கே போய் பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.